ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் மற்றும் எம்பி திருச்சி சிவா இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த அந்த ஒரு விவாதம், அந்த ஒரு வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா அரசியலில் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. திமுக எம்பிக்களுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்லே பார்த்தீங்கன்னா காட்டமாக பதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு தான் ஆவேசமாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் பல்வேறு கேள்விகளுக்கு மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் பதிலளித்து வந்துட்டுருக்காங்க. அப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு, மதுரை மற்றும் கோவை அப்படின்னு 2 முக்கியமான மெட்ரோ ரயில் திட்டங்கள் பற்றி எதுவும் சொல்லலை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டு காட்டினாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி பேசினாங்க. அந்த சமயம் தமிழக எம்பிக்கள் குரல் எழுப்பினாங்க. இதனால் ஆவேசம் அடைஞ்ச நிர்மலா சீதாராமன், நான் உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன், அமைதியாக உட்காந்து கேட்க வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி தமிழ்லே சொன்னார். தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இதனால் அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அவ்வளோ கோவம் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு தமிழ்லேயே பதில் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்ட போது நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போயே நீங்கள் அவங்கள கேட்கல, ஏன் காங்கிரஸ் கட்சி எதுவும் சொல்ல மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்லேயே சொன்னார். சார், செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக், நீங்களும் பேசுங்க. இதனை கேட்ட எம்பிக்கள் மேலும் ஆவேசம் அடைஞ்சு அவங்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. உடனே தொடர்ந்து பேசின நிர்மலா சீதாராமன், அமைதியாக உட்காந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, அமைதியாக உட்காந்து கேளுங்க, மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க, மனசில் திடத்தோட தமிழில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க, இதை போய் அங்கே தமிழ்நாட்டில் சொல்லுங்கள், சும்மா இங்கே கத்தாதீங்க, மெட்ரோ ரயில் பற்றி நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பாங்க. சென்னை மெட்ரோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா மற்ற எம்பிக்கெல்லாம் வாக்குவாதம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகுமே கூட நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன வேணாலும் பேசலாம், நான் பேசக்கூடாதா, சிவா என்னை காலையிலேருந்து 2 முறை பார்த்துட்டேன், நீங்கள் நியாயத்தை பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிர்மலா சீதாராமன் திமுக எம்பிக்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காங்க. நன்றி.